ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொலேரோ 2018 ஓட்டிகிட்ருக்கோம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினோட பவர் பண்ணியிருக்காங்க. 3 சிலிண்டரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட பவர் அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஹார்ஸ் பவரும் 3400 ஆர்பிஎம்மில் உங்களுக்கு அந்த பவர் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த 70 ஹார்ஸ் பவர். அதே நேரத்தில் டார்க் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து வச்சுருக்காங்க. அது எப்போ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோயர்லேயே ஒரு 1400 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த வண்டியோட பவர் இந்த வண்டியோட சைஸோட எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இனிஷியலாக உங்களுக்கு நோட் பண்ண போனீங்கன்னா இந்த வண்டியோட ரைடிங் பொசிஷன் தாங்க சொல்லணும். நல்லா ஒரு டாலான பொசிஷனாக இருக்குது. நல்லா ரோட்டில் நல்லா கமாண்டிங்காக போகணுன்னா நல்லா இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துனாலே நல்லா கமாண்டிங்கான ஒரு ஃபீலை கிடைக்குது. அதே மாதிரி நான் இப்போ 3rd கியர்லேருந்து உங்களுக்கு ஃபூட்டை போடுறேன். வண்டியோட ஹார்ஸ் பவர் உங்களுக்கு கம்மின்னு பார்த்தாலும் அதோட டார்க் தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டியை நல்லா இழுக்கிறதுக்கு. இந்த வண்டியோட ஸ்டேரிங் யூனிட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைட்ராலிக் யூனிட் ஸ்டேரிங்கு. உங்களுக்கு 3 ஸ்போக்கில் இதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஒரு ஆன் த கோ பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்டேரிங்காக தான் இருக்குது. ரொம்ப நல்ல ஸ்டேரிங்காக இருக்குன்னா சொல்ல முடியல. இப்போ இந்த வண்டியோட கொஞ்சம் அழுத்தி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. வண்டியோட பவர் அழுத்துறப்ப என்ன நோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இன்ஜின் கொஞ்சம் நல்லா சவுண்ட்லாம் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேங்குதுனாலும் உள்ளுக்குள்ளே கேபின் ஃபீல்லாம் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. இன்ஜினோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. பிரேக்ஸ் அதே நேரத்தில் சொல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்ல பிரேக்குன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த பிரேக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெய்னியாக இருக்குது. வண்டியில் ஏபிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ட்ராக்ஷனை ஒன்றுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் பிரேக் அடிக்கிறப்ப. இப்போ நம்ம 4th கியர்லேருந்து 5th ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா மேசிவான அமௌண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு பர்ஃபார்ம் ஆகிறதுக்குங்க. அதனால் உங்களுக்கு எங்கேயுமே பர்ஃபார்மன்ஸில் வீக்காக எங்கேயும் ஃபீல் பண்ண மாட்டேங்குது. ஸ்டேரிங் அதாங்க நல்ல ஒரு ஜாப் தான் பண்ணுது, உங்களுக்கு டீசெண்டான ஜாபு. இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்தாலும் வண்டியோட சஸ்பென்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நல்லாவே அந்த சாஃப்டான சஸ்பென்ஷன்ஸ் நல்லா இதில் அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால் உங்களுக்கு ரைட் குவாலிட்டி ஒன்றுமே சஸ்பென்ஷன்ஸ் நல்லா இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடி ரோல் மூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. பாருங்க நல்லாவே சரியான பாடி ரோலெல்லாம் தெரியுது வண்டியில். அதான் அந்த 1400 ஆர்பிஎம்லேயே உங்களுக்கு டார்க் உங்களுக்கு 190 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரதுனால உங்களுக்கு நல்லாவே வண்டி பாருங்கள் 4th கியரில் எடுத்த அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரைட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த பொலேரோ எஸ்யூவியை பார்த்தீங்கன்னா இதுக்கான சூட்டபிளான ரோட்ஸில் நம்ம இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பள்ளத்துலலாம் விட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. ஒரு 22 அந்த மாதிரி ஸ்பீடில் எல்லாமே இந்த ரோடெல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. அது நேரத்தில் கேபினோட ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் ஜடராகுது, ஏன்னா உங்களுக்கு பள்ளத்தில் விடுறதுனால. இன்ஜின் நோட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சாஃப்ட்வேரான நோட்டாக இருக்குது.
வண்டி இந்த மாதிரி ரோட்லலாம் நல்லா உங்களுக்கு மேனுவர் பண்ணுறதுக்கு இந்த டார்க் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஒரு சாஃப்ட்வேரான ரைடாக இருக்கிறதுனால எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பவுன்சினஸே ஃபீல் பண்ண முடியல. நல்லாவே இருக்குது ரைடெல்லாம். ஒரு பெரிய பள்ளம் வருது, இல்லை நம்ம வண்டி எப்படி எடுக்கணும். ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு ஈஸியாக லோயர் ஸ்பீட்ஸில். அது எப்படி ஸ்டேரிங்கோட சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான சாஃப்ட்வேராக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு திருப்பத்துக்கு ஹார்டாலாம் இல்லை. அந்த கார்னர்ஸ்லாம் எடுக்கிறீங்க பாருங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டை நல்ல ஒரு மூமெண்ட்டே உங்களுக்கு தருது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிரச்சனையே இல்லை. அப்படியே நான் ஆன் த கோ ஸ்பீடில் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. எல்லா விதமான பள்ளத்தையும் எந்த ஒரு பள்ளத்துலையுமே உங்களுக்கு ரைட் குவாலிட்டி அதை அஃபெக்டே பண்ண மாட்டேங்குது வண்டி பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த வண்டியோட ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்க பிரேக்ஸ் கொஞ்சம் டெட் பிரேக்ஸாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இனிஷியலாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பைட்டே இல்லை. எந்த ஒரு கட்டை எடுத்தாலும் நீங்கள் பாடி ரோலை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமே எடுக்க முடியாது. இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16லேருந்து ஒரு 18 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நல்லா ஒரு சிட்டிஸில் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக 15+ நீங்கள் கன்ஃபார்மாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒன்ஸ் ஹைவேஸ் அந்த மாதிரி போகிறீங்கன்னா ஒரு 17-18 எதிர்பார்க்கலாங்க நல்லாவே. இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த ஏரியாலலாம் உங்களுக்கு நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் வண்டி. டெட் ஸ்பாட்ஸ் நீங்கள் ஓட்டுறப்ப எங்கேயுமே அவ்வளோ ஒன்றும் ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே இங்கே பில்லர்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு மினிமலான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. வண்டியோட கிளட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான கிளட்சாக இருக்குது. நார்மலான கிளட்சாக இருக்குது வண்டியோட கிளட்சோட பார்த்தீங்கன்னா. கியர் பாக்ஸ் ரொம்பவே நல்லா டைட்டான கியர் பாக்ஸாக இருக்குது. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போய் கியரை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளிக் கியர் பாக்ஸ் மாதிரிலாம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா. நான் அண்டராகவே ஒரு கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு கியர்லேயும் வண்டியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஒரு அப்ரப்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு லீனியர் பர்ஃபார்மன்ஸ்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 3rd கியரில் இருக்கேன், அப்படியே 5th போடுறேன் பாருங்கள். நல்லாவே வண்டி இழுத்துட்டு போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த டார்க்னால தாங்க. ஹார்ஸ் பவர் என்ன தான் உங்களுக்கு ஒரு கம்மியான ஹார்ஸ் பவரில் பவர் பண்ணியிருக்காங்க.
இந்த டார்க் ஆனால் நல்லாவே அதை மேட்சப் பண்ணுது. நான் ஒரு ஓவர்டேக் எடுக்கிறேன்னா ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஈஸியாக எடுத்துருக்குது. நான் உங்களுக்கு 5th கியரோட பர்ஃபார்மன்ஸில் காட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணலாம். ஹை ஸ்பீட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாலாம் இல்லை வண்டி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியே கொஞ்சம் ரோட்டில் இருக்க மாதிரி இருக்க மாட்டேங்குது. பாருங்க, நான் இப்போ இந்த 3rdலேயே உங்களுக்கு இந்த இன்க்ளைன்லாம் ஏறுறேன், அது பாட்டுமே ஈஸியாக எடுக்குது. இன்க்ளைன்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி இந்த மாதிரி கார்னர்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு பாடி ரோல் மட்டும் நல்லாவே இருக்கு. பாருங்கள்